அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரே உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறங்கினவர், ஏறினவர். அல்லேலூயா. இந்த நாளிலே இறங்கினவர் அடக்கம் பண்ணப்படுதலுக்கு ஏதுவாய். இதெல்லாம் ஏன் செய்ய வேண்டும்? ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபட வேண்டும்? நம்ம வீட்டில் திடீர்னு ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு அடிபட்டுருச்சுன்னா அந்த பிள்ளைய போய் ஐயோ அடிபட்டுருச்சா, ஐயோ பாவம் அப்படின்னு நம்ம பேசுவோம். ஆனால் அது மாதிரி இப்போ யாருக்கு பேச முடியாது? ஆண்டவருக்கு இயேசுவுக்கு பேச முடியாது. ஏன் பேச முடியாதுன்னா, அவர் வந்ததே நமக்காக பலியாகும்படி. அல்லேலூயா. நமக்காக பலியாகும்படி வந்தவர். அவர் அந்த பலியை ஏற்றுக்கொண்டு நமக்காகவே அதை செய்தார். நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்ம இந்த நைட்டில் நமக்கு நடந்ததான இந்த ஆன்லைன் ப்ரேயரில் விசேஷமாக இந்த 40 நாட்கள் சிலுவை தியான வேத பாடங்களை கற்றுக்கொண்டோம். எத்தனை பேருக்கு அது பிரயோஜனமாக இருந்தது? அல்லேலூயா. பல காரியங்களை தியானித்தோம், பல விஷயங்களை தியானித்தோம். அதெல்லாம் கரெக்டாக கேட்டிருந்தா தான் இப்போ நான் சொல்கிற செய்தி உங்களுக்கு புரியும். ஏன் அப்படின்னா, அவ்வளோ விஷயத்தை பேசியாச்சு. அப்போ என்ன முக்கியமான விஷயம் என்ன, நம்ம என்ன தியானிக்க முற்படுகிறோம், என்ன சொல்ல வருகிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், விசேஷமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், எனக்காக ஆண்டவர் எனக்காக இந்த பூமியில் வந்தார், எனக்காகவே மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. இதை பாரம்பரியமாகவும் செய்யலாம், இதை பரிசுத்தமாகவும் செய்யலாம். இதை கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக நமக்கு கர்த்தர் இன்றைக்கு உதவி செய்வாராக. ஏறினவர் நமக்காக அவர் ஏறி அங்கு செய்தவைகள் என்ன என்பதை குறித்து தொடர்ந்து நாம் இன்னும் அதிகமாய் தியானிக்க இருக்கிறோம். வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இறங்கினவர் எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக. இறங்கினவர் எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். இதில் விசேஷம் என்ன என்று சொன்னால், நீங்கள் எப்போதுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலியானதை கவனிக்கும் போது எதையும் சேர்த்து கவனிக்கணும் தெரியுமா? நோவாவின் நாட்களில் நடந்தவைகளையும் சேர்த்து கவனிக்க வேண்டும். ஏன் நோவாவின் நாட்களில் நடந்ததை கவனிக்க வேண்டும் என்றால், நோவாவின் நாட்களிலே பாவம் பெருகிற்று. நோவாவின் நாட்களிலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 6 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், இந்த பலிக்கான அவசியம் என்ன என்பது தெரிந்தது. ஆண்டவர் முதல் பாட்டில் இந்த வாய்ப்பு கொடுக்கவில்லை. யாருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கவில்லை? இந்த உலகத்தில் உள்ள எந்த ஜனத்துக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்கவில்லை. இப்பொழுது நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம சொல்லணும்னா என்ன சொல்லணும்? வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், எனக்குரிய வாழ்வை நானே என்ன செய்து கொள்வதற்கு, நிர்ணயம் பண்ணி கொள்வதற்கு, தீர்மானித்து கொள்வதற்கு எனக்கே இப்பொழுது வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த நாட்களிலே, நோவாவின் நாட்களிலே வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லை மீன்ஸ், நான் சொல்ல வருகிறது, ஒரு எல்லை நிர்ணயிக்கப்பட்டு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு நமக்கு நியாய தீர்ப்பு நிர்ணயிக்கப்பட்டு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த நாளிலே இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிற கிருபை அந்த நாளிலே கிடைக்கவில்லை. ஆனால் நோவாவுக்கு கிடைத்த கிருபை என்ன என்று சொன்னால், நோவா வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமானாய் வாழ்ந்தான். அப்ப நீதிமானாய் வாழுகிறவர்களை கர்த்தர் அழிக்க மாட்டேன் என்பதை அன்றைக்கே அவர் தீர்மானித்தபடினால், இன்றைக்கு ரட்சிக்கப்படுகிற நம்மை ரட்சிக்கப்பட்ட உடனே என்னவா மாத்திடுறாரு? நீதிமானாக மாற்றி விடுகிறார். இப்போ சபைக்குள்ளே அமர்ந்திருக்கிற நம்ம எல்லாரும் யாரு? நீதிமான். பக்கத்து வீடு சொல்லுமா, சொந்தம் சொல்லுமா, கணவர் சொல்வாரா, மனைவி சொல்வாரா, அதெல்லாம் தெரியாது. ஆனால் நம்ம கர்த்தருடைய பார்வையில் நம்ம எல்லாரும் யாரு? நீதிமான். உங்களுக்கு ஒரு போஸ்டிங் மாதிரி கொடுத்தாச்சு, நீதிமான். ஆனால் அதை மெயின்டைன் பண்ணி, ஆமாம் நான் நீதிமான் தான் நிரூபிக்கிற வாழ்வு தான் இந்த கிறிஸ்துவ வாழ்வு. அல்லேலூயா. நான் நிரூபித்து ஆண்டவருக்கு காட்டணும். என்ன ஆண்டவரே, நீர் என்னை நீதிமான் சொல்லிட்டீர், ஆண்டவர் என்னை நீதிமான் சொல்லிட்டார், அப்போ நான் இப்படியெல்லாம் வாழணும்.
அப்ப நோவாவின் நாட்களிலே அவனுக்கு கிருபை கிடைத்த போல, இப்போ நமக்கு ஒரு குடும்பத்துக்கு கிருபை கிடைத்தது போல உலக மனிதர்களுக்கு இப்பொழுது கிருபை கிடைத்திருக்கிறது. அப்ப இயேசு எனக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார் என்பதை நான் உணர்த்துகிறதற்கு என்ன வெளிப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நான் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எனக்காக அவர் இறங்கினார், எனக்காகவே ஏறினார். அப்ப எனக்காக அவர் இறங்கினார் என்றால் இறங்கினதனுடைய அவசியம் என்ன, எனக்காக இறங்கினவர் எனக்காக செய்தவைகள் என்ன என்பதுதான் சிலுவையின் வெற்றியாயிருக்கிறது. அல்லேலூயா. சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தின் மேன்மை என்ன, அந்த இரத்தத்தில் உள்ள வல்லமை என்ன, அதனால் வரும் ஆசீர்வாதங்கள் என்ன, இதெல்லாவற்றை சிலுவை பாடுகளை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாம் கற்றுக்கொண்ட அத்தனை காரியங்களும் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாகத்தான் அப்போ ஆண்டவர் எனக்காக இறங்கினார். அன்றைக்கு இறங்கினவர் ஒரு குடும்பத்தை காப்பாற்றினார். மனிதர்களாகிய நமக்குள்ளே நீங்கள் கவனித்து பாருங்க, நமக்குள்ளே காதில் சொல்கிற செய்தியெல்லாம் நமக்கு பெருசாக தெரியாது, சொல்கிறதெல்லாம் என்ன செய்யாது, பெருசாக தெரியாது. திடீர்னு வந்து அந்த பிரச்சனைக்குள்ளே போன பிறகு தான் நமக்கெல்லாம் என்ன வரும், பயம், உணர்வு, புரிதல், இதெல்லாம் வரும். இப்போ ஏன் ஆண்டவர் உங்களை அதுக்குள்ளே அனுமதிக்காருன்னு எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சில பாதைக்குள்ளே ஏன் உங்களை அனுமதிக்கணும், நம்மளை ஏன் அனுமதிக்கணும் அப்படின்னு சொன்னால், அப்படி இல்லைன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, நம்மளால் புரியவே முடியாது. அதனால தான் உலக பிரகாரமாக சொல்லுவாங்க, எவ்வளோ தான் சொல்லி திருந்தாத ஆள் கண்டிப்பாக எதில் திருந்திடும், பட்டு திருந்திடும். பட்டுன்னா என்ன அர்த்தம், அந்த பிரச்சனையை பட்டு அந்த பிரச்சனையை அனுபவித்து கண்டிப்பாக என்ன செஞ்சிருவாங்களாம், திருந்திடுவாங்களாம். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு வசனத்திலே அன்பாக சொன்ன விஷயங்கள் நடைபெறாத பொழுது எதுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்குது, பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அதற்காக சில விஷயத்தை நமக்கு அனுமதிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதற்காக சில விஷயத்தை நமக்கு அனுமதித்து புரிய வைக்க வேண்டியதாக இருக்கிறது. அதுவும் அன்பினால் தான். என் மீது அன்பு கூர்ந்து எனக்காக ஒன்றை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறவர்கள் என்னிடத்தில் அன்பாய் பேசினால் அதை சரியாய் கொண்டு வந்து சேர்க்க முடியவில்லை என்றால் கண்டிப்பாக என்னிடத்தில் அடுத்த பேச்சு எப்படி தான் பேசணும்னா கோபமாக தான் பேசி ஆகணும். என்ன பாஸ்டர் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் கேட்கல, அப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு ஏன் வரணும்னா அதற்குள்ளே இருப்பது என்னது, அதுக்குள்ளே இருப்பது என்னது, எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வருகிற அன்பு எல்லா நேரமும் அன்பாவே என்ன செய்யாது, வராது. எல்லா நேரமும் நம்ம நினைக்கிறபடியே வராது. அப்ப இந்த உலகத்தில் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் நமக்கு தெரியாத, புரியாத, அறியாத, என்னுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயத்தை வைத்து எதையுமே எனக்கு என்ன செய்ய மாட்டார், சொல்லித்தர கற்றுக் கொடுக்க முயற்சிக்கவே மாட்டார். புதுசா எதுக்குள்ளேயே கொண்டு போய் என்னை திணிக்கவே மாட்டார். அங்கே இருக்கிறவைகளை வைத்து தான் எனக்கு உணர வைப்பார். அங்கே இருக்கிறத வைத்து தான் நான் செய்கிற வேலை அல்லது நான் செல்லுகிற இடம், என் குடும்ப வழக்கம், என்னுடைய பேச்சுவார்த்தைகள், என்னுடைய குணாதிசயங்கள், அதை வச்சு தான் கர்த்தர் எனக்கு காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். இப்போ நோவாவின் நாட்களிலே செய்யப்பட்டவைகள் என்ன என்று சொன்னால், அங்கே பாவம் பெருகின பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, 5ஆம் வசனம் பாருங்க, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் என்ன செய்தாராம், மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு எப்படி இருந்தது, விசனமாயிருந்தது. இப்போ இப்படிப்பட்ட விசனமாய் இருக்கிற மனுஷன், அந்த விசனத்தை உண்டாக்குகிறவனை விட்டா காலம் ஃபுல்லாக என்ன தான் பண்ணிகிட்டு இருப்பான், காலம் ஃபுல்லாக என்ன தான் பண்ணிகிட்டு இருப்பான், விசனத்தை உண்டாக்கி கொண்டே இருப்பான். நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கிற நம்ம எல்லாரும் வேறு வேறு குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணாதிசயம், ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒவ்வொரு குணாதிசயம். எல்லாருடைய செயல்பாடுகள் வேறு வேறு, படிப்பு வேறு, வேலை வேறு, எல்லாம் வேறு வேறு. ஒவ்வொருத்தருடைய விஷயங்களும் உங்களுடைய புரிந்து கொள்ளுதல், சில நேரத்தில் நான் சொல்லுகிறதை கூட புரிந்து கொள்ளுகிற விதம் கூட இருக்கிற எல்லாருக்கும் எப்படிங்க வேறு வேறு இருக்குது. ஆனால் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கிறோம், இந்த இடத்துல வந்திருக்கிறோம். நம்ம எல்லோரும் ஒன்று சேருகிறோம், ஒன்று சேர்ந்து எல்லாத்தையும் செய்கிறோம், பாடல் பாடுகிறோம், ஆராதிக்கிறோம், எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம்.
இப்போ ஆண்டவர் அப்படித்தான் இந்த உலகத்திலே படைத்து, அவர் படைத்திருந்த பொழுது, அவர் இப்போ பேசி கொண்டு இருக்கிற பொழுது, நம்மளை மாதிரி வேற வேற குடும்பம், வேற வேற ஆள் இல்லை. எல்லாரும் யாரு? இப்போ நான் சொல்லுகிறபடி வேற வேற விஷயம் இல்லை. இந்த நோவாவின் நாட்களில் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், எல்லாரும் ஒரே ஜனம். அந்த நேரத்தில் பாஷை கூட எப்படி தான் இருந்துச்சான்? ஒரே பாஷை தான் இருந்துச்சு. இப்போ கூட வேறு வேறு ஊர், இப்போ என் ஊர் திருநெல்வேலி பக்கம் இருக்கிற பாஷை மாதிரி என் பாஷை வரும். உங்கள் ஊர் ஒவ்வொருத்தருடைய பாஷை ஒவ்வொரு மாதிரி வருது இங்கேயே. ஆனால் அன்னைக்கு எப்படி இருந்துச்சான்? ஒரே பாஷையாக இருந்துச்சான். எல்லாரும் ஒன்று போல பேசினார்கள், நினைத்தார்கள். அப்படிப்பட்ட நிலைமையிலேயே அங்கே என்ன உண்டாயிட்டான்? பாவம் உண்டானது மாத்திரமல்ல, மனஸ்தாபப்படுகிற அளவிற்கு ஆண்டவருடைய இருதயத்தில் எதை உண்டாக்கிட்டான்? விசனத்தை உண்டாக்கிட்டு. நல்லா கவனிங்க, கர்த்தர் தனக்கு தொடர்ந்து விசனத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பதற்கு அவர் எடுத்த முடிவு தான் இன்றைக்கு இயேசு சிலுவையிலே பலியானது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அவர் மனிதன் மூலமாக, மனிதனுக்காக, மனுஷன் நிமித்தமாக அதிகமாய் விசனப்படாதபடி தன்னுடைய நீதியை வெளிப்படுத்தி, இப்போ ஆண்டவர் ஏற்கனவே ஒரு முறை அழித்தார், இப்போ திரும்பவும் அழிக்கப் போகிறார். இந்த உலகம் என்ன செய்ய போகிறது? அழிய போகிறது. இந்த உலகம் எப்படி அழிய போகிறது என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. அந்த அழிவுக்கு முன்பு நமக்கு ஆண்டவர் சொல்ல வருகிற செய்தி என்ன? நான் யாரை அழிக்க மாட்டேன், யாரை அழிப்பேன் என்ற விளக்கம் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அன்றைக்கு நோவாவின் நாட்களிலே அழிக்காமல் இருந்தது யாரை? அழிக்காமல் இருந்தது யாரை? அல்ல, பேர் நோவாவை சொல்ல வரல, கேரக்டரை சொல்லுங்க. நீதிமான். நல்லா கவனிங்க, நோவாவை அழிக்காம இருந்ததுக்கு காரணம் என்ன? அவன் நீதிமானாய் இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தரை சார்ந்து இருந்தான். நம்மளை மாதிரி இப்போ மாதிரி பைபிள் கிடையாது, சர்ச்சு கிடையாது, சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. உங்கள் பாஸ்டர் மாதிரி டெய்லி உங்களை நைட்டு ப்ரேயருக்கு தொந்தரவுப்படுத்துகிற ஆள்லாம் கிடையாது. அப்போ நோவாவின் நாட்களிலே அவனுக்கு கிடைத்த அந்த விஷயத்தில், அந்த அனுமதியிலே அல்லது காப்பாற்றப்பட்டதிலே காரணம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது? அவன் யார்? நீதிமான். இப்போ நாமும் காப்பாற்றப்பட போகிறோம். காரணம் சொல்லுங்க. நாமளும் நீதிமான். ஆமென். இப்போ அவன் ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ள இருக்க வேண்டிய எண்ணம் அதுதான். என்னது? நான் யாரு? நீதிமான். இப்ப நீதிமான் என்று சொல்லும்போது வேதத்திலே நீதிமானுடைய குணாதிசயம் என்ன என்பதை நீங்கள் கவனித்து பார்த்து, அந்த நீதிமான் என்ற அந்த தன்மையிலே நான் வாழ ஆரம்பித்தாலே போதும், கர்த்தர் எனக்கு சகலவற்றையும் பரலோகத்திலிருந்து அனுப்புவார். ஹல்லேலூயா. எங்கிருந்து அனுப்புவாருங்க? பரலோகத்திலிருந்து அனுப்புவார். ஏன்? என் கவனம் எந்த இருக்கு? என்னை அவர் நீதிமானாய் மாற்றினார், நான் நீதிமானாய் வாழ்வதிலே கவனம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் எனக்காக இரத்தம் சிந்தி எனக்காக பலியானார் என்றால் எதற்கு என்று சொன்னால், இறங்கினவர் அவர் ஏறுகிறவராய் இருக்கிறார். என்னையும் அவர் பக்கமாய் கொண்டு செல்வதற்கு நான் என்னவா மாறி ஆகணும்? நீதிமானாய் மாறி ஆகணும். அப்ப என்னை நீதிமானாக மாற்றி இருக்கிறார். இந்த நீதிமானாய் மாறுவதற்கு இந்த உலக ரீதியிலே படிப்போ பொருளோ வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. என்னுடைய இருதயத்தின் எண்ணமும் என் சிந்தையும் என்னுடைய யோசனைகளும் என் புரிதலும் சரியா இருந்தால் போதும், நான் நீதிமானிலே நிலைத்திருக்க முடியும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? அன்றைக்கு அழிக்கிறதுக்கு முன்னால எதை எதிர்பார்த்தாரு? யாரை எதிர்பார்த்தாரு? நீதிமான எதிர்பார்த்தார். சோதோம் கொமோரா அழிக்கப்படுவதற்கு முன்பு அங்கேயும் யாரை தான் எதிர்பார்த்தாரு? நீதிமான தான் எதிர்பார்த்தார். இன்றைக்கும் சபையிலே, அவருடைய சமூகத்திலே, இந்த உலகத்திலே அவர் யாரை கவனித்து கொண்டிருக்கிறார்? நீதிமானாய் மாற்றப்பட்டவர்கள். அப்ப நாம் எல்லாரும் யாரா இருக்கிறோம்? நீதிமானாய் இருக்கிறோம். நம்முடைய கவனம் எல்லாம் அப்படித்தான் இருக்க வேண்டும். உலகத்துக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? உலகத்தில் உள்ளவர்கள் குறித்து வேதம் சொல்லுகிறது துன்மார்க்கர் என்று சொல்லி. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படாத எல்லாரையும் வேதம் என்ன சொல்லுகிறது? துன்மார்க்கர். நம்மளெல்லாம் என்னன்னு சொல்லுது? நீதிமான். இப்போ நீங்களும் நானும் நடந்துக்கணும். அதில் நீதிமானா என்ன செய்யணும்? நடந்துக்கணும். அந்த நீதிமானாய் நடக்க நான் ஒப்பு கொடுக்க வந்துட்டாலே
எல்லாம் சரியாகிவிடும். சரி, இப்போ நான் ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா, அப்போ ஆண்டவர் ஏன் எனக்காக இறங்கினார் என்றால் என்னை நீதிமானாய் மாற்ற. எதுக்கு தான் இறங்கினாரு? நீதிமானாய் மாற்ற. ஏன்னா இன்னொரு முறை உலகத்தை இப்படி அழிக்க விரும்பவில்லை. இப்பொழுது அவர் எப்படி அழிக்க விரும்புகிறார், எப்படி செய்ய விரும்புகிறார் என்றால், இப்போ அவர் ரெண்டாக பிரிச்சிட்டார். நன்மை தீமை பிரிக்கப்பட்ட பொழுது இப்பொழுது ஆண்டவர் இரண்டாக, பரலோகம் நரகம் என்று இரண்டாக பிரித்து, இரண்டு சந்ததியாக, இரண்டு விதமாக. ஆடு கூட ரெண்டு ஆடை சொல்கிறாரு, செம்மறி ஆடு, வெள்ளாடு. இன்னொன்று சொல்கிறாரு வலது பக்கம் இடது பக்கம், ரெண்டாக பிரிச்சுட்டார். இப்போ இந்த பிரிச்சுட்டு இதில் உங்களில் யாரை வலது பக்கம் நிறுத்தணும் இடது பக்கம் நிறுத்தணும்னு அவர் முடிவு பண்ணலை. அவர் அதை முடிவு பண்ணலை. அந்த முடிவை யார் கையில் கொடுத்துட்டாருங்க? உங்கள் கையில் கொடுத்துட்டார், நம்ம கையில் கொடுத்துட்டார். அப்போ நான் தான் முடிவு பண்ண வேண்டும், நான் எங்கே நிற்க வேண்டும், நான் என்ன ஆடாக இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும். இதை முடிவு செய்வதற்கு அவர் எடுத்துக்கொண்ட செயல்தான் சிலுவை பலி. அவர் சிலுவையிலே பலியானதனுடைய முக்கியத்துவமே என்னவென்றால், இந்த தீர்மானத்துக்குள்ளே எனக்கு வெற்றி பெறுவதற்கு, நான் இந்த பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு, நான் இவ்விதமாய் தப்பித்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுவதற்காகத்தான் அவர் என்ன ஆனார்? பலியானார். அந்த பலியின் மூலமாக நான் என்ன ஆகிறேன் இப்பொழுது என்றால், நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை பாருங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரலோகத்திலிருந்து உண்டாகி, எங்கிருந்து உண்டாகுதுங்க? பரலோகத்திலிருந்து உண்டாகுது. உங்களுக்குரியது எல்லாம் எங்கிருந்து உண்டாகுது? சத்தமா சொல்லுங்க. பரலோகத்திலிருந்து உண்டாகுது. உங்கள் ஆசீர்வாதம் எல்லாம் எங்கே உண்டாகுது? பரலோகத்திலிருந்து உண்டாகுது. உங்களுக்கு தர வேண்டியது, வர வேண்டியது, கிடைக்க வேண்டியது எல்லாம் எங்கேருந்து உண்டாகுது? பரலோகத்திலிருந்து உண்டாகுது. அப்போ நல்லா கவனிங்க. நன்மையான எந்த ஈவும், ஈவுனா என்ன அர்த்தம்னா கிஃப்ட் அல்லது பிளெஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதங்கள். சரியா? நன்மையான எந்த ஈவும், நன்மையான உங்களுக்கு நன்மையாக பயன்படுகிற, உங்களுக்கு தேவையானது எல்லாம் எங்கேருந்து இப்போ கிளம்புது? பரலோகத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி. அப்போ பரலோகத்தில் உண்டாகுது, பிதாவினிடத்திலிருந்து என்ன செய்யுது? இறங்கி வருது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆள் பார்த்து, ஜாதி பார்த்து, படிப்பு பார்த்து அப்படியெல்லாம் அவர் என்ன செய்ய மாட்டார்? செய்ய மாட்டார். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒன்று போல இருப்பார். அதனால தான் நம்மளும் அடிக்கடி சொல்கிறோம் சபையில், இங்கே ஜாதி இல்லை, இங்கே படிப்பு வேற்றுமை இல்லை, இங்கே யாரும் ஏற்றத்தாழ்வுலாம் பார்க்கக்கூடாது. பார்க்குற ஆள் சபைக்கு நிரந்தரமாக வர முடியாது. ஏன்னா இங்கே அது கிடையாது. எல்லாரும் ஒன்று. எல்லாரும் சொல்லுங்கள் ஆமேன். இங்கே எல்லாரும் ஒன்று, யாரும் ஏற்றத்தாழ்வுலாம் கிடையாது. ஏன் ஏற்றத்தாழ்வு கிடையாதுன்னா, நம்முடைய தேவனுக்கும் அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும், நிழல் ஒரு சின்ன பாயிண்ட் கூட நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்ல முடியாது அவர் பாரபட்சம் பார்த்து விட்டார். இல்லை, அவர் பாரபட்சம் பார்க்கவில்லை. அப்போ பரலோகத்தில் இருந்து எனக்கு உண்டாகி சகல ஆசீர்வாதமும் எனக்கு என்ன செய்கிறதா? வந்து செய்கிறது. 18ஆம் வசனம் பாருங்க. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனானதற்கு நம்மை சத்திய வசனத்திலே ஜெனிப்பித்தார். முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தில் என்ன செய்தாராம்? ஜெனிப்பித்தார். நம்ம இந்த கடந்த வாரத்தில் தியானிக்கும் போது ஒரு வசனம் இப்படி வாசித்தோம். யாருக்குள்ளே சத்தியம் இருக்கிறதோ அவங்கள தான் ஆண்டவர் என்ன செய்து பார்ப்பாராம்? நோக்கி பார்ப்பார். அப்போ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து தான் என்ன வரும்? ஒத்தாசை வரும். அப்போ எல்லாத்துக்கும் கீ எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. இம்மையிலே வருகிற ஆசீர்வாதம் இங்கேயே அழிந்து போகிறது. பரலோகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் இம்மைக்கும் பிரயோஜனப்படுகிறது, அது பரலோகத்துக்கும் பிரயோஜனப்படுகிறது. அல்லேலூயா. மேலிருந்து வந்தால் 2 ஆசீர்வாதம், உலகத்திலிருந்து வந்தால் ஒரு ஆசீர்வாதம். மேலிருந்து வந்தால் 2 ஆசீர்வாதம் பரலோகம், உலகத்திலிருந்து வந்தால் ஒரு ஆசீர்வாதம் நரகம். இப்போ எது வேணும் நீங்கள் தான் சொல்லணும். பரலோகத்திலிருந்து எனக்கு உண்டாகிற ஆசீர்வாதத்தில் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும்படி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய குறுகிய எண்ணத்தில்
நம்ம நிறைய நேரம் சில ஆசீர்வாதங்கள் கிடைக்கவில்லை என்று சொல்லுகிறோம். ஆனால் தேவனுடைய அனந்த ஞானமானது பெரியதாக இருக்கிறது. தேவனுடைய ஞானத்திற்கு ஈடாக நாம் யாரும் என்ன செய்ய முடியாது, சிந்திக்கவே முடியாது. கர்த்தர் யோசிக்கிற பிரகாரம் நாம் யோசிக்கவே முடியாது. கர்த்தருடைய சிந்தனைக்கு ஈடாக நம்முடைய சிந்தனை வரவே முடியாது. அவருடைய புரிதலுக்கு ஏற்றாற்போல் நமக்கு வரவே முடியாது. ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இறங்கி, நம்மோடு கூட இணைந்து, நமக்குள்ளே வாசம் பண்ணி அவர் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் கவனியுங்கள், கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, நாம் புத்திர சுவிகாரம் அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவரை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அல்லேலூயா. அப்ப எனக்குரிய ஆசீர்வாதத்தையும் அவர் பரலோகத்திலிருந்து அனுப்புறாரு. என்னை நீதிமானாய் மாற்றுவதற்கும் அவருடைய குமாரனை பரலோகத்திலிருந்து என்ன பண்ணியிருக்காரு, அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. எனக்காக, ஃபார் மீ. எத்தனை பேர் நீங்கள் உங்களுக்குள்ளே எனக்காக இயேசு இந்த பூமியிலே வந்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ, அதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ, அத்தனை பேருக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தொடர்ந்து அவருடைய குமாரனை அனுப்பினது மாத்திரமல்ல, நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினாலே என்ன செய்ய போறீங்களா, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில். நல்லா கவனிங்க. அப்போ இறங்கினவர் எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாயிருக்கிறார் என்று வாசித்தபடி எனக்காக இறங்கினவர், எனக்காக அனுப்பப்பட்டவர், எனக்காக அவர் வந்தவர் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் என்ன செய்தாராம், உட்கார்ந்தார். உயிர்த்தெழுதலின் நாளில் நாம் அதிகமாக அதை குறித்து தியானிப்போம். ஆனால் ஏன் இதை இப்போ சொல்ல வேண்டும் என்றால், எனக்கு பரலோகத்திலிருந்து அனுப்பப்படுகிற ஆசீர்வாதங்கள் யாவும் எனக்காக பிதாவின் வலது பார்சத்தில் போய் வீற்றிருந்தவர் எனக்காக அனுப்புகிறதாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நான் என்ன உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எனக்காகவே என் ஆண்டவர் அவர் இறங்கியிருக்கிறார், அவர் ஏறி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இறங்குனதனுடைய வேலையை என்னங்கிறத கவனித்து நான் கொஞ்சம் ஒத்து போனால், ஏறினவர் வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தில் பிதாவுக்கு முன்பாக நம்மை ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், அறிக்கை பண்ணுகிறார். நம்முடைய பேரை சொல்லி சொல்கிறாராம். அப்போ சொல்ல வைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை என்ன செஞ்சாகணும், சொல்லி தான் செஞ்சு தான் ஆகணும், செயல்படுத்தி தான் ஆக வேண்டும். அப்போ ஆண்டவர் எனக்காக அதை செய்வதற்கு சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டவராய் இருக்கிறார். எனக்காக அவர் சிலுவையிலே எனக்காகவே அவர் மரித்தார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் தெளிவாக சில விஷயங்களை சொல்லுகிறது. நீங்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா, முழு அதிகாரத்தையும் வாசித்தா நல்லது. ஆனால் இன்றைக்கு நமக்கு நேரம் இல்லாதபடினாலே நான் சில வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். 26ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். மரணம் தான் ஒரு மனுஷனுடைய முடிவின் கடைசி. அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது சத்துரு என்று. இயேசுவையும் அந்த மரணம் என்ன செய்தது, ஆண்டு கொண்டது. இயேசு கிறிஸ்துவையும் மரணம் ஆண்டு கொண்டது. ஆனால் மரணம் ஆண்டு கொண்ட அந்த மரணத்தை இயேசு ஜெயித்தார். அல்லேலூயா. அப்போ அந்த மரணம் ஏன் ஆண்டு கொள்ள வேண்டும்? மாம்சத்தில் பிறந்த எல்லாருக்கும் இந்த சரீரத்துக்கு என்ன உண்டுன்னு காண்பிப்பதற்கு, மரணம் உண்டு என்பதை காண்பிப்பதற்கு. இந்த மாம்சத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் மரணம் உண்டு என்பதை நிச்சயப்படுத்துவதற்காக, உறுதிப்படுத்துவதற்காக மேசியாவாக வந்த அவருக்கும் என்ன உண்டாயிற்று, மரணம் உண்டாயிற்று. அப்ப நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்ட அவருக்கு மரணம் உண்டாயிற்று. அவரும் மரித்து அவரும் அடக்கம் பண்ணப்பட்டார். அல்லேலூயா. அவர் அடக்கம் பண்ணப்பட்ட அவருடைய அந்த காரியங்களை தான் தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 27ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டதென்று சொல்லி இருக்கும்போது
அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தவில்லை என்பது வெளியரங்கமாக இருக்கிறது. ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில், புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. அப்போ ஒரு உயிர்ப்பிப்பு வருவதற்கு ஏதுவாக அங்கே என்ன ஏற்பட வேண்டியதாக இருக்கிறது? மரணம் ஏற்பட வேண்டியதாக இருக்கிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக அவர் உயிர் தெழுவதற்கு முன்பு இந்த மரணத்தின் சாயலிலே தன்னை இணைத்தார் என்று சொன்னால், எதற்காக அவர் அப்படி செய்ய வேண்டும் என்றால் 45ஆம் வசனம் பாருங்க. முந்தின மனுஷன் ஆகிய ஆதாம் ஜீவ ஆத்துமாவானான் எழுதியிருக்கிறபடி, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினது அல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது. ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியில் இருந்து உண்டான மண்ணானவன். முந்தின மனுஷன் எங்கிருந்து வந்தானா? பூமியில் இருந்து வந்தான். ஆனால் இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்போ நான் உங்களுக்கு எதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா, இறங்கினவர், வானத்திலிருந்து இறங்கினவர். அப்போ எனக்கு ஆசீர்வாதம் எங்கேருந்து தான் வரணும்? வானத்திலிருந்து தான் வரணும். அப்போ இறங்கினவர், அவர் ஏறினார், எனக்குரியதெல்லாம் தருகிறார். அல்லேலூயா. அப்போ நான் இறங்கினதை சரியாய் புரிந்து கொண்டு எனக்காக அவர் இறங்கினார் என்பதை கவனிக்கும் பொழுது எனக்காக ஏறினதனுடைய விஷயத்தையும் நான் புரிந்து கொள்வேன். அப்போ எனக்காக அவர் இறங்கினவர் என்ன செய்தார் என்று சொன்னால், எனக்காக அவர் சகலவற்றையும் செய்து முடித்தார். கவனிங்கள், 3 காரியம், முக்கியமான 3 காரியத்தை உணர்த்தி நான் முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டிருந்த வேளையிலே அவர் சிலுவையில் செய்த ஊழியங்கள், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இன்று வரை 4 விதமான ஊழியங்கள் செய்கிறார். சிலுவைக்கு முன்பு, சிலுவையில், சிலுவைக்கு பின்பு, உயிர்த்தெழும் முன்பு, சிலுவை பாடுக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடையிலே உள்ள ஊழியம், அதன் பின்பு இப்பொழுது நமக்குள்ளே வாசம் பண்ணி செய்கிற ஊழியம். 4 விதமான ஊழியத்தை பிரித்து சொல்ல முடியும். இப்போ இங்கே நாம் வாசிக்கும் போது, சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டு இருந்த பொழுது, அங்கே 51ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிறந்தது, கல்லறைகளும் என்ன செய்தது? திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்தின் நிமித்தமாய் ஏற்பட்ட அதிர்வு என்ன? எனக்காக இயேசு மரித்தார் அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக இல்லை. அவர் மரித்த பொழுது எனக்கும் தேவனுக்கும் இடையில் இருந்ததான பிரிவினை, எனக்கும் தேவனுக்கும் இடையில் இருந்ததான தூரம், இதெல்லாம் என்ன செய்யப்பட்டதுங்க? முறிக்கப்பட்டது. தேவாலயத்தில் இப்போ நீங்கள் இப்போ உட்கார்ந்துருக்கிற மாதிரி அந்த காலத்தில் உள்ள தேவாலயத்தில் நீங்கள் என்ன செய்ய முடியாது? உட்கார முடியாது. நானும் என்ன செய்ய முடியாது? வாரம் நினச்ச நேரம்லாம் இந்த இடத்துக்கு என்ன செய்ய முடியாது? வர முடியாது. அப்போ என்ன செய்ய முடியும் என்றால், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் இன்றைக்கி தேவைக்காக சொல்லுகிறேன். எல்லாம் இடுப்புலெல்லாம் மணியெல்லாம் கட்டி, பெரிய அங்கி போட்டு, அந்த அங்கியில் கீழெல்லாம் மணியெல்லாம் கட்டி, என்னுடைய எல்லாத்துலேயும் சத்தம் கேட்குற மாதிரி வச்சு, இடுப்பில் ஒரு பெரிய கயிறை கட்டி எல்லோரும் வெளியே நிற்பாங்க. ஏன்னா உள்ள ஆசாரியனை அனுப்புகிறாங்க. அவர் பர்சனலாக ஏதாவது தப்பு பண்ணியிருக்காரான்னு யாருக்கும் என்ன செய்யாது? தெரியாது. ஆனால் தப்பு பண்ணியிருந்தால் உள்ளே போனவொடனே ஒரு அடித்தா ஆள் காலி ஆயிரும். அந்த பரிசுத்தத்தினுடைய வேகம் அவ்வளவு இருந்தது. இப்போ அப்படி கயிறு போட்டார்னா அப்பப்போ டெய்லி வாரம் ஒரு பாஸ்டரை விட்டு இழுத்துக்கிட்டு தான் இருக்கணும் வெளியே. இல்லை பாஸ்டர் இந்த வாரம் வேணால் நான் போட்டால் சரி போங்க, எல்லாருக்கும் கயிறு தான். ஏனென்றால் இப்பொழுது கிருபையில் இருக்கிறபடினாலே அந்த விதமான செயல் இப்பொழுது இல்லை. அப்போ அங்கே கவனிங்க, என்ன நடந்தது? திரைச்சீலை மேலிருந்து கீழ் வரை ஏன் கிழிக்கப்பட வேண்டும் என்றால், இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில என்ன இருந்துச்சு? திரைச்சீலை இருந்துச்சு. அப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆசாரியன் போக வேண்டும் என்றால்
சும்மா போயிட முடியாது. அந்த வருஷம் முழுவதும் அவர்கள் பலி செலுத்தி, பல விதமான பலிகளை செலுத்தி, அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 7 விதமான பலிகள் செலுத்தப்பட்டு, பிரதானமான பலியாக 5 பலிகள் செலுத்தப்பட்ட பிறகுதான் அந்த ஆசாரியன் உள்ள போய் பலி செலுத்தப்பட முடியும். அதுவும் கர்த்தர் என்றைக்கு அதை சொல்லுகிறாரோ அன்றைக்கு தான் என்ன செய்ய முடியும்? பலி செலுத்த முடியும். அன்றைக்கு அந்த ஆசாரியன் உள்ளே வரும்போது கூட சாதாரணமாக அனுப்ப முடியாது. அவருக்கெல்லாம் மணியெல்லாம் கெட்டி, இந்த வேதத்தில் உள்ளதை தான் இன்றைக்கி நிறையா விக்கிரக வணக்கத்தோடு கூட செய்து கொண்டு இருக்கிற பல கோயில்கள், பல இடங்களிலே இந்த வழிபாட்டு முறைமைகள் தான் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது, செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ உடனே அங்கே ஆசாரியனுக்கு இடுப்பில் கயிறு ஏன் கட்ட வேண்டும் என்றால், ஒருவேளை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்லுகிற ஆசாரியன் தகுதியற்றவராகவோ தேவனுக்கு பிரியமில்லாததோ இருந்தால் கர்த்தர் அவரை அந்த இடத்தில் என்ன செய்வாராம்? அடிப்பார். அப்போ அடிப்பட்ட ஆளை போய் தூக்கணும்ல. ஆசாரியனாக இருக்கிற ஆள் அடிபட்டார், அதுக்குன்னே இருக்கிற ஆளே அடிக்கிறார் ஆண்டவர்னா நம்ம எப்பயாவது வர்ற ஆள். அப்போ நம்ம யாரும் உள்ளே போய் என்ன செய்ய முடியாது? அவரை போய் தூக்க முடியாது. ஏன்னா உள்ளே போகிற ஆளுக்கெல்லாம் என்ன விடும்? அடி விடும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அவர் நடக்கும்போது சலங்க சத்தம், மணி சத்தம் கேட்கும் பாருங்க, அந்த சத்தம் நின்றுச்சுன்னா புரிஞ்சுக்குவாங்க உள்ளே போனவர் என்ன ஆனார், முடிஞ்சிச்சு கதை. உடனே கயிறை வெளியே இழுத்தா அவர் சடலமாக தான் வெளியே என்ன செய்ய முடியும்? வர முடியும். இந்த ஒரு நிலை இருந்தது. அப்போ என்ன நடக்கும்? சபைக்கு வருகிற எல்லாரும் என்ன செய்யணும்னா, பிரகாரத்திலேயே நின்றணும். பிரகாரம்னா எங்கே? வெளியவே நின்றணும் எல்லாரும். இப்போ சில நேரம் சில இடத்துல உட்கார வைக்கிறதுல என்னைய முன்னால் உட்கார வைக்கல, என்னைய பின்னால் உட்கார வைக்கல, எனக்கு முக்கியத்துவம் தரல, என்னைய உயர்த்தி பேசலை, இப்படிலாம் நம்ம நிறையா பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ அப்படி இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. எல்லாம் வெளியே தான். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த ஊர் ஜமீனாக இருந்தாலும் சரி, எந்த ஊர்லேருந்து வந்திருந்தாலும் சரி, நீங்கள் எவராக இருந்தாலும் சரி, எல்லாம் வெளியே தான் நிற்கணும். அப்போ பிரதான ஆசாரியனுக்கும் மக்களுக்கும் இடையில் அங்கே ஒரு ஆசாரிய கூட்டம் இருக்கும். அவங்க யாருன்னா பணிவிடை செய்கிறவர்கள். அவங்க தான் உங்கள்கிட்ட பேசுவாங்க. பிரதான ஆசாரியர் கூட என்ன செய்ய மாட்டார்? பேச மாட்டார். அவங்க தான் என்ன விஷயமா வந்தீங்க? இல்லைங்க, நான் இந்த மாதிரி சர்வாங்க தகன பலி செய்யணும். ஓ அப்படியா, உங்களுக்கு இப்போ வேறு பலி போய்கிட்டு இருக்கு, அதனால் நீங்கள் 2 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா என்ன செய்யுங்க, வாங்க. நம்ம மொத்த ப்ரேயரே எவ்வளோ நேரம் தான்? 2 மணி நேரம் தான். நீங்கள் வெயிட் பண்ணிட்டு வேறு இருக்கணும், போயிட முடியாது. அப்புறம் 2 மணி நேரம் கழித்து உங்கள் டேர்ன் வந்தவுடனே நீங்கள் பலி செலுத்த வரணும். இப்படியெல்லாம் இருந்த தூரமாய், அதை தான் வேதம் சொல்லுகிறது, தூரமாக இருந்த உங்களை இப்போ என்ன ஆக்கிட்டாராம்? ஹல்லேலூயா. இப்போ உட்கார்ந்துருக்கிற நீங்கள், கர்த்தர் உங்கள்கிட்ட பேசி நீங்கள் ஊழியத்துக்கு வரணும் அப்படின்னா, ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார், நான் ஊழியத்துக்கு வரேன்னா, அங்கே உட்கார்ந்துருக்கிற நீங்கள் எங்கே நிற்கலாம்? இங்கே நிற்கலாம். அதுதான் குட் ஃப்ரைடே. அதுதான் அவர் சிலுவையில் எனக்காக மரித்தது. என்னதுன்னா, என்னை ஒதுக்கி ஒடுக்கி தூரமாய் வைத்திருந்த, நான் தகுதியற்று இருந்த எனக்கு ஒரு தகுதியை உண்டாக்கும்படி, தகுதியற்று இருந்த எனக்கு ஒரு தகுதியை உண்டாக்கும்படி எனக்காக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அதே லூக்கா 23:45 சொல்லப்பட்டிருக்கிறது, சூரியன் இருளடைந்தது. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சிலை நடுவில் 2ஆக கிழிக்கப்பட்ட பொழுது எனக்கும் அவருக்கும் இடையில் இருந்த சுவரை, நம்ம அதை குறித்து கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர் ஆகிய நிருபங்களிலே நாம் அதிகமாய் வாசிக்கிறோம். எனக்கும் அவருக்கும் இடையில் இருந்த அந்த நடு சுவரை இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் என்ன செய்து விட்டது? அகற்றி விட்டது. ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில என்ன கிடையாது? தடையே கிடையாது. ஹல்லேலூயா. முன்பு நீங்கள் தேவனிடத்தில் ஏதாவது செலுத்தணும்னா யார் வழியாக தான் செலுத்தணும்? ஆசாரியன் வழியாக தான் செலுத்தணும். இப்போ அப்படி தேவையில்லை. இப்போ அப்படி தேவையில்லை. முன்பு நீங்கள் பலி செலுத்த வேண்டும் என்றால் ஆசாரியன் வழியாய் செலுத்த வேண்டும். இப்பொழுது ஆலோசனைக்கு தான் ஆசாரியன். பலியெல்லாம் எப்படி செலுத்திடணும்? அவரவர் பலியை நேரடியாக செலுத்திடணும். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு இது நன்மையா தீமையா? ஏன் அப்படி ஏற்படுத்தினார் என்றால், நான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றால், நான் நீதியின் தேவன், சும்மா இவங்களெல்லாம் நீங்கள்லாம் இங்கிட்டு வாங்க, நீங்கள்லாம் அங்கே போங்க, நீங்கள்லாம் பரலோகத்துக்கு வாங்க, நீங்கள்லாம் நரகத்துக்கு போங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னால், அந்த இடத்துல நம்மலாம் இப்படியெல்லாம் செய்யாமலே சொன்னால் என்ன அர்த்தம்?
அவர் ஏதோ பாரபட்சம் பார்த்து வேண்டிய ஆளெல்லாம் இங்கிட்டு கூப்பிட்டுக்கிட்டு வேண்டாத ஆளெல்லாம் அங்கிட்டு தள்ளின மாதிரி வந்துடும். ஆகையினாலே அவர் செய்த செயல் பாருங்க, அவர் காலம் நிறைவேறின போது அவர் தம்முடைய குமாரனை அனுப்பி நமக்காக பலியாக வைத்து இயேசுவின் பலியின் மூலமாக யாரெல்லாம் மீட்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஒரு இடத்தில் சேர்க்கும்படி ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஸ்தலத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஆயத்தம் பண்ணிக்கொண்டு. அப்போ நம்முடைய இந்த மரணத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்று சொன்னால், நான் நீதிமானாய் மாற வேண்டும், அவருடைய பலியினால் மீட்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போ நான் அவரை அப்பா பிதாவேன்னு கூப்பிட முடியாது. முந்தி எனக்கு இடையில வேற ஒருத்தர் தான் அப்பான்னு கூப்பிட்டு கொடுப்பார். முந்தி ஒரு ஃபோன் கால் இருந்துச்சு. இப்போ நம்ம மொபைலில் இப்படி தட்டின உடனே கால் போகுது. முந்தி அப்படி கிடையாது. ஒரு ஊருக்கு பேசணும்னா ட்ரங்க் கால்னு சொல்லுவாங்க. நீங்கள் போட்டு வச்சுட்டு வெயிட் பண்ணணும். அவங்களுக்கு போய் ரிங் ஆன பிறகு தான் பேச முடியும். இப்போ இடையில எந்த ட்ரங்க்கெல்லாம் கிடையாது, யாருமே தேவை கிடையாது. இயேசுவேன்னு கூப்பிடுறதுக்கு யார் மூலமாகவும் யார் வழியாகவும் எந்த பைபாஸ் யாருமே என்ன செய்யலை, தேவையில்லை. நீங்கள் நேரடியாக அவரை நீங்கள் இயேசுவே என்று என்ன செய்யலாமா? கூப்பிடலாம். அல்லேலூயா. நீங்கள் காலையிலே எந்திரிச்ச உடனே பாஸ்டர் ஒரு ஃபோனை போட்டு இப்போ நான் ஆண்டவரை கூப்பிட போகிறேன், கூப்பிடலாமா அப்படிலாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. திடீர்னு நடுராத்திரி 1 மணிக்கு எந்திரிச்சு கூப்பிடணும்னு தோணுதா, இயேசுவே அப்படின்னு கூப்பிடுங்க. எனி டைம், எப்போ வேணாலும் உங்கள் விருப்பத்துக்கு உங்கள் இஷ்டத்துக்கு. நீங்கள் நிற்கிற இடம் தான் தேவ சமூகம். ஆமென். நீங்கள் இருக்கிற இடம் தான் தேவ சமூகம். அங்கிருந்து நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார், உங்கள் துதியை ஏற்றுக்கொள்வார், உங்கள் விண்ணப்பத்தை அவர் கேட்பார். அல்லேலூயா. இதுதான் அவருடைய மரணத்தின் மேன்மை. இதைத்தான் அவர் செய்தார். இரண்டாவதாக அவர் செய்த காரியம் பாருங்க, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு சம்பவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் பரதீசுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை குறித்து அவர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசுவும் சிலுவையில் இருந்த பொழுது, இன்றைக்கு நீ என்னோடு கூட எங்கே இருப்பாய்? பரதீசில் இருப்பாய். நல்லா கவனிங்க. அவர் மரணம் இருக்கும் வரைக்கும் அங்கு என்ன இல்லை? பரதீசு இல்லை. அவர் சிலுவையிலே மரித்த பொழுது பரதீசு துறக்கப்பட்டது. பரதீஸ் என்றால் என்ன? சமாதானமாக இளைப்பாறும் ஸ்தலம். அப்போ அது வரைக்கும் எங்கே இருந்துச்சு? பரதீசுன்னு ஒன்று இருந்துச்சான்னா பரதீசுன்னு ஒன்று இல்லை. அப்போ இயேசு மரித்த பொழுது இந்த பூமியில் இருந்த ஆலயத்திலே திரைச்சிலை 2ஆக கிழிந்தது மாத்திரமல்ல, அதற்கு ஒரு சமமாக்க நம்ம எல்லாரையும் ஒருமனமாக்கினது மட்டுமல்லாமல் நமக்கு ஒரு இளைப்பாறும் ஸ்தலமாக. அதற்கு முன்பு அப்போ என்ன இருந்துச்சு? பாதாளம்னு ஒன்று தான் இருந்துச்சு. என்ன மட்டும்தான் இருந்துச்சு? பாதாளத்தில் 2 பிளேஸ். நீங்கள் ஐஸ்வர்யவான் ஆபிரகாம் ஐஸ்வர்யவான் மடியில் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது பரலோகத்தில் அல்ல, பாதாளத்தில் இருக்கிற 2 இடம். இப்போ இயேசு சிலுவையிலே மரித்த பொழுதுதான் பரதீசின்னு ஒன்று என்ன செய்துப்போம்? உருவாக்கப்படுகிறது அல்லது துறக்கப்படுகிறது. அப்போ இந்த கள்ளன் பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறான், என்னை நீர் ஏற்றுக்கொள்வீரா அப்படின்னா அவர் சொல்லுகிறார், நான் உன்னை இன்றைக்கு என்னை கூட எங்கே வச்சுக்குவேன்? பரதீசில் வைத்துக் கொள்வேன். எப்படி சொன்னார் என்றால், அவருடைய மரணம் நிகழ்ந்த பொழுது பாதாளம் வரைக்கும் அங்கே என்ன செய்தது என்றால், அங்கு இருந்ததான எல்லா காரியங்களையும் நிவர்த்தியாக்கி பாதாளம் வரைக்கும் அவருடைய வல்லமை புறப்பட்டு போய் அங்கே செயல்பட்டதின்படியாக ஒரு புதிய பரதீசு ஒன்று உண்டாயிற்று. அல்லேலூயா. அந்த பரதீசு எதுக்கு என்று சொன்னால், அவருடைய பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற எல்லாருடைய ஆத்துமாவும் இளைப்பாறும் ஸ்தலமாக. ஆகையினால தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட எங்கே இருப்பாய்? பரதீசில் இருப்பாய். ஏனென்றால் ஆண்டவர் இன்றைக்கு அவர் மரித்த அன்றைக்கே சரீரம்தான் உள்ள கொண்டே வச்சிருக்குது.
அன்றைக்கே அவர் செய்த காரியங்கள், அவர் பரதீசுக்கு போய், அல்லேலூயா, வசனங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பவுலும் தான் பரதீசுக்கு போவதை குறித்து அவர் சொல்லுகிற பகுதி தான் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரை அவர் சொல்லுகிறார், நான் பரதீசுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டேன், 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். அதுக்கு வச்சு நான் பெருமையாக பேசுறதுக்கு அதில் ஒன்றும் இல்லை. நான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன், அதை பெருமையாக பேச ஒன்றும் இல்லை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு நான் பாட்டு போனேன், அப்படி போனேன், இப்படி போனேன். டிவியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அங்கே வந்து இயேசு அங்கே தண்ணி பக்கத்தில் நின்னார், நான் போனேன், அவர் என்னைய கூப்பிட்டாரு, நான் பக்கத்தில் போய் உட்கார்ந்தேன், என்னெல்லாமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. டிவியில் பேசுகிறோம்ட்டு அவங்க பாட்டுக்கு பேசுகிறாங்க. என் ரூம்குள்ளே வந்தார், இயேசு நமக்குள்ளே இருக்கிறார், அல்லேலூயா. தனியாலாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியெல்லாம் பேசுனாக்க நீங்கள் உங்களை அப்படி ஸ்பிரிச்சுவல் டாக் பேசி உங்களை மயக்கிறாங்கன்னு அர்த்தம். இயேசு என் அறையில் வந்தார் அப்படின்னு இப்போ யாரும் என்ன செய்ய வேண்டியதில்லை, பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ அவர் அறையில் வர வேண்டியதில்லை. அவர் எங்கே வந்துட்டார்? சத்தமாக சொல்லுங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாராவது உங்கள்கிட்ட இயேசு என் ரூமில் வந்து உங்களை பற்றி பேசினாருங்கன்னாலே புரிஞ்சுக்கோங்க, அவங்க ஏதோ பொய் சொல்ல வராங்கன்னு. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளை சொன்னாலும் சரி, எந்த பேரை சொன்னாலும் சரி, பொய் தான் சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லை. இப்போ தேவன் அவருடைய ஆவி, குமாரனுடைய ஆவி இப்போ எங்கே இருக்குது? எனக்குள்ளே இருக்குது. அவர் எங்கே வாசம் பண்ணுகிறார்? எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே இப்படி வெளியே வந்து நின்று என்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை. அவர் எனக்குள்ளேயே இருந்து பேசுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் எனக்குள்ளேயே இருக்கிறார். அப்போ இந்த பரதீசு திறவுண்ட உடனே அங்கே கவனிங்க, நடந்தது என்ன? 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் இப்போ இயேசுவை அடக்கம் பண்ணியாச்சு. அடக்கம் பண்ண உடனே இவர் என்ன பண்ணாராம் பாருங்க, கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவத்து நிமித்தம் ஒரே தரம் என்ன செய்தாராம்? பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே என்ன செய்யப்பட்டார்? உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்ப கொலையுண்டது எதுல தான்? மாம்சத்திலே. நாமும் இந்த சரீரம் மரிக்கப்பட போவதும் எதுல தான்? மாம்சத்திலே. நாமும் மாம்சத்தில் தான் மரிக்க போகிறோம், ஆனால் ஆவியிலே மரிக்க கூடாது. நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்வதே என்னதுன்னா, நம்முடைய ஆவியிலே நமக்கு மரணம் இல்லை. 19ஆம் வசனம் பாருங்க, அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு என்ன செய்தாராம்? பிரசங்கித்தார். என்ன பிரசங்கித்தார்? எங்க போய் பிரசங்கித்தார்? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது காவலில் உள்ள ஆவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல பாதாளம். அப்போ பாதாளத்திலே போய் அவர் இன்னும் உயிர் தெழல. உயிர் தெழுவதற்கு முன்பே அவர் போய் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? அவர் மரித்த உடனே பரதீசு திறந்தது அல்லவா? அந்த பரதீசுக்கு லட்சக்கணக்கான பேர். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் என்னை காண, சொல்லுங்க அந்த வசனம் தெரியுமா இல்லையா? இயேசு சொல்லுகிறார், ஆபிரகாம் என்னை காண ஆசையா இருந்தான். அவர் மரித்த உடனே போய் எங்க போறாரு? மரித்த ஆவிகளிடத்தில் போகிறார். அவங்கெல்லாம் யாரு அப்படின்னா முற்பிதாக்கள். எல்லா ஆவிகளும் அங்கே இருக்கிறது பாதாளத்தில். இயேசு அங்கே போய் அவர்களோடு பேசி அவர்களுக்கு பிரசங்கித்து அவர்கள் எல்லாரும் இப்போ எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டாங்க? சத்தமாக சொல்லுங்க, பரதீசுக்கு போயிட்டாங்க. எல்லாரும் சமாதானத்தின் இளைப்பாறும் ஸ்தலத்திற்கு அவர்கள் போய்விட்டார்கள். அங்கே அவர்களை வைக்கும்படிக்கு ஆண்டவர் அந்த பாதாளத்துக்கு போய் 20ஆம் வசனம் பாருங்க, அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவர்கள், அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். இப்போ ஆண்டவருடைய மரணத்துக்கும் எதுக்கும் கனெக்ஷன் இருக்கு? நோவா. அதனால தான் நான் ஸ்டார்டிங்கில் நோவாவை சொல்லி வந்தேன். அப்போ அந்த நாட்களிலே இருந்து மரிக்கப்பட்ட ஆவிகள் எல்லாவற்றையும் பாதாளத்தில் போய் இயேசு சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உடனேயே அவர் பாதாளத்தில் உள்ள ஆவிகளுக்கு போய் என்ன செய்கிறாராம்? பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்ணிட்டு அவங்கள்ட்ட சொல்லுகிற விஷயம் என்ன? உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற பரதீசு இப்பொழுது துறக்கப்பட்டது, அதற்கு விலைக்கிரயம் கொடுத்தாயிற்று, அதை ஆயத்தம் செய்தாயிற்று. நீங்கள் எல்லாம் இனிமேல் எங்கே இருக்கணும்? பரதீசில் இருக்கணும் என்று சொல்லி அந்த திருடனுக்கு சொல்லப்பட்டது போலவே இங்கே போய் அங்கிருந்ததான எல்லாரையும், ஏனென்றால் பாதாளத்தில் 2 பிரிவு இருந்தது.
பாதாளத்தில் 2 பிரிவு, ஒன்று நன்மையான பிரிவு, இன்னொன்று தீமையான பிரிவு. சங்கீத பகுதியிலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் பாதாளத்தை குறித்து தாவீது அதிகமாய் சொல்வார். பாதாளத்தின் இருள், பாதாளத்தின், அது என்னன்னா நரகம் அல்ல. நிறைய பேர் பாதாளன்னொன்னே நரகம்னு நினைக்கிறாங்க. நரகம் அல்ல. நரகமும் இன்னும் திறக்கப்படவில்லை, பரலோகமும் இன்னும் திறக்கப்படவில்லை. யாராவது நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, ரெண்டுமே இன்னும் வெளியே வரல, இன்னும் ரெடி ஆகலை. பாதாளமும், அதாவது நரகமும் அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலும் பரலோகமும் இன்னும் என்ன செய்து படிக்கவில்லை, இன்னும் திறக்கப்படவில்லை. அதை போய் யாரும் பார்க்கலாம் முடியாது. வேதத்தில் எந்த ஆதாரமும் இல்லை, பார்க்க முடியாது. அது எப்போ திறக்கும்னு போட்டிருக்குதோ அப்போ தான் திறக்க முடியும். அது வரைக்கும் அது என்ன செய்ய முடியாது, திறக்க முடியாது. அப்போ இப்போ யார் மரித்தாலும் எல்லாரும் எங்கே தான் போகிறாங்க, பரதீசுக்கு போகிறார்கள். கர்த்தருக்குள் மரித்தவர்கள் எல்லாரும் இப்போ எங்கே இருப்பாங்களாம், பரதீசில் இருப்பார்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த உடனே அவர் பாதாளத்துக்கு போய் அங்கே இளைப்பாரி கொண்டிருந்த எல்லா ஆத்துமாக்களுக்கும் அல்லது மரித்த ஆவிகளுக்கும் அவர் என்ன செய்தாராம், பிரசங்கித்தார். காரணம், அவர் இப்போ எதில் இருக்கிறாரு, சத்தமா சொல்லுங்க, அவர் எதில் இருக்கிறாரு, ஆவியில் இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய சரீரம் தான் கொலையுண்டது, அவருடைய ஆவி அல்ல. அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கிறவராய் இருந்தார். வசனம் அங்கே நாம் 18ஆம் வசனத்தில் வாசித்தோம், மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே என்ன செய்தாராம், உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த நிலைமையிலே அவர் பரதீசிலே போய் எல்லா ஆவிகளையும் அங்கே சமாதான இடத்தில் வைக்கத்தக்க அவர் செய்துவிட்டு அவர் எங்கே போனார். இப்போ இவர் பரதீசுக்கு அனுப்புறது, பாதாளத்தில் போய் பேசுறது எல்லாம் செய்துட்டாரு. இப்போ அவர் எங்கே போனார், ரோமர்கள் நிருபம் 10:19 பாருங்க, அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அல்லேலூயா. அவர் எங்கே இருக்கிறாரு, தேவனுடைய வலது பார்சத்தில். ஏன் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார வேண்டும், அங்குதான் நமக்கு ஒரு ஸ்தலத்தை அவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் என்ன, அவர் எனக்காக இறங்கினார், எனக்காக ஏறினார். அவர் ஏறினதனுடைய முகாந்திரம் என்னவென்றால் என்னை ஆசீர்வதிக்க. அல்லேலூயா. அப்போ எனக்காக அவர் இறங்கினார் என்றால் இறங்கினதனுடைய அவசியம் என்ன, என்னை ஏறி இருக்க பண்ணும்படி. அல்லேலூயா. அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே அவர் பலியானதனுடைய முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால், எனக்காக எனக்கு சில அந்தஸ்துகளை கொடுக்கும்படிக்கு. முதல் அந்தஸ்து என்ன என்று சொன்னால், நான் அவரை அப்பா பிதாவேன்னு கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரம். அந்த அந்தஸ்து எப்படி இது கிடைத்தது, நான் நீதிமானாய் மாற்றப்பட்ட உடனேயே நான் அவரை அப்பா என்று கூப்பிடும்படியான. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழுகிற நிறைய பேர் பாருங்கள், சில பேர் எப்போ யார் பேசினாலும் அண்ணன் அப்படின்னு பேசுவாங்க, சில பேர் அண்ணாச்சின்னு பேசுவாங்க. இது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்கள் எல்லாம் ஒருத்தர் பேசும்போது என்னென்னு பேசுவாங்க யாருக்காவது தெரியுமா, தோழர். அவர் வயசில் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, என்னென்னு தான் சொல்லுவாங்க, தோழர். இப்போ நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது நம்ம யார் இருப்போம், பிரதர் சிஸ்டர். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஏன் அப்படி சொல்கிறோம் பிரதர் சிஸ்டர்னு, இங்கே நமக்குள்ளே என்ன இல்லை, மாறுதல் இல்லை, ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. அல்லேலூயா. தைரியமாக பிரதர் சிஸ்டர்னு பேசி நாம் ஒவ்வொருவரும் சகோதரத்துவ உறவிலே இருக்கிறோம் என்று காண்பிக்கும்படி பேசுகிற நமக்குள்ளே புரிய வேண்டும், இருக்கிற நாம் எல்லாரும் யாருங்க, நீதிமான். அல்லேலூயா. தோற்றத்தில், மாம்ச தோற்றத்தில் நம்முடைய வசதிக்கு ஏற்ப வித்தியாசங்கள் தெரியலாம், வாசனைகள் வித்தியாசமாக இருக்கலாம். ஏன்னா நம்ம விலைக்கு தகுந்தால சென்ட் அடிப்போம், அப்போ அதெல்லாம் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் ஈக்குவல் ரைட்ஸ் என்னதுன்னா நம்ம எல்லாரும் நீதிமான். இங்கே இருக்கிற அத்தனை பேர் யாருங்க, நீதிமான். எல்லாரும் நீதிமான். கலெக்டர் நம்ம சபைக்கு வந்தாலும் பதவியில் வேணா அவர் யாரா இருக்கலாம், கலெக்டரா இருக்கலாம், ஆனால் அவரும் நம்மளை போலவே யார் தான், நீதிமான். அல்லேலூயா. அப்போ இயேசுவின் மரணம் எனக்கு என்னை நீதிமானாக மாற்றினது. அல்லேலூயா. அவர் நீதிமானாய் மாற்றினது மாத்திரமல்ல, எனக்காக அவர் இருந்ததான நடுசுவரை தகர்த்து, எனக்காக இருந்ததான தூரத்தை குறைத்து, எனக்கும் அவருக்கும் இருந்த பிளவை அல்லது பிரிவினையை மாற்றி என்னை அவரோடு கூட ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. ஒப்புரவாக்கினது மட்டுமல்ல, நான் அவரை உரிமையோடு அப்பா பிதாவேன்னு கூப்பிட பண்ணுகிற பித்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்து எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணினார்.
இப்பொழுது அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவருடைய சிலுவையினுடைய பாடுகள், அவர் சிலுவையில் அந்த சிலுவை சுமந்ததனுடைய முகாந்தரம், அவர் பலியினுடைய முக்கியத்துவம், அவர் எனக்காக சிந்தின அந்த இரத்தத்தின் மேன்மைகள் எல்லாவற்றையும் நான் உணர்ந்து கொள்வதற்கு ஏதுவாக கர்த்தர் எனக்கு இவைகள் எல்லாவற்றையும் செய்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை புரிந்து கொண்டு ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எனக்காக நீர் மரித்தீரப்பா, எனக்காக இவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறீர், அதை நான் அனுபவிக்க, இந்த பூமியிலேயே அனுபவிக்க, வேறு எங்கேயும் இல்லைங்க, பூமியிலேயே பரத்திலிருந்து உங்களுக்கு எல்லாம் உண்டாகிறது. அல்லேலூயா. வானத்தின் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். அந்த ஒத்தாசை அனுப்புறதுக்கு தாங்க நீங்களும் நானும் அந்த ஒத்தாசையை பெறுவதற்கு. திடீரென்று ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது யாராகிலும் ஏன் ஆசீர்வதிக்கிறீர் என்று கேட்டால் அவர் உடனே சொல்லுவார், இவர்கள் என் இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு இவர்கள் நீதிமானாய் இருக்கிறார்கள், ஆகவே நான் ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. அதுக்கு பாத்திரமா நம்ம ரெடி பண்ணுறோமான்னு பாருங்க. நோவாவை ஏன் காப்பாற்றினீர் ஆண்டவரே? சிம்பிளாக பதில் சொல்வார், அவன் நீதிமானாய் இருந்தான், காப்பாற்றினேன். திடீரென்று இவர்களுக்கு ஏன் இந்த சொத்து, இந்த ஆஸ்தி, இந்த அந்தஸ்து, இந்த பலன், இந்த புது பதவி, இதெல்லாம் ஏன் ஆண்டவரே கொடுத்தீர்? அவர்கள் நீதிமானாய் மாறினார்கள். அல்லேலூயா. இப்போ நீங்கள் எல்லாரும், நம்ம எல்லாரும் அந்த கவனத்தில், நான் நீதிமான், வேதம் சொல்லுகிற நீதிமான். நான் நீதிமான் நீதிமான் நீதிமான்னு எல்லார்ட்டையும் போய் பரப்படிக்கக்கூடாது, சொல்கிறதுக்கு இல்லை. நான் நடந்து கொள்கிற விதத்திலேயே அவர்கள், மற்றவர்கள் என்னை பார்த்து என்னன்னு சொல்லணும், நீதிமான். இவர்கள் தேவனால் சந்திக்கப்பட்டிருக்கிறார்கள், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறார்கள். நம்மளை பார்க்குறவங்க அப்படி சொல்லணுமா? அது என்னெல்லாம் சொல்லுவாங்க, எப்படிப்பட்ட இதெல்லாம் சொல்லுவாங்க அப்படிங்கிறதை குறித்து தொடர்ந்து நாம் வருகிற நாட்களில் தியானிப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. God bless you.